இந்த படத்தில் எடுத்தோடனே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து நோவில் வந்து 3 லேடிஸ் இருப்பாங்க. 2 பொண்ணுங்க, ஒரு அம்மா. அவங்க அம்மா வந்து ஒயின் ஷாப்பில் வேலை பார்ப்பாங்க. இன்னொரு தங்கச்சி ஹாஸ்டலில் தங்கியிருப்பாள். ஒயின் ஷாப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அவங்க பொண்ணுங்களுக்கு வந்து 2 பேத்துக்கு கால் பண்ணுவாங்க. சீக்கிரம் வந்து நான் வந்து குப்தா அங்கிள் அடித்து போட்டுட்டேன், அவர் மயங்கி விழுந்துட்டார். அவங்க வேகமாக போய் பார்த்தா வந்துட்டு அவர் அடித்து போட்டுருவாங்க, மயங்கி விழுந்திருப்பாரு. ஆனால் அவங்க வந்து வந்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பார். செத்து போயிருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்க. நான் சாக மாட்டாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்கள தேட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு கல்யாணம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்காக அவங்க அப்பா ஒரு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. நான் வரவே மாட்டாங்க. அவங்க மச்சா போலீஸ் தான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்ருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை தேடி வந்திருப்பாரு. நான் கூட சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. மருமகனும் பின்னாடி வந்தனால சிக்கன் செஞ்சக்கூடாது, செஞ்சுக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. 5 வருஷம் கிட்ட ஒருத்த மாட்டிகிட்டு இருப்பான். அதை பார்த்தா அவங்க அம்மா தான் சொல்லிட்டு இவங்க 3 பேத்துக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. அவங்க கல்யாணம் இருந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துருப்பாரு. அந்த காலையில் இருக்கவங்களாம் வந்து அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப தப்பாக தான் பார்ப்பாங்க. அவங்க 3 பேர்த்தையுமே ஒரு மாதிரி தப்பாக தான் பார்ப்பாங்க.